இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய நிகழ்வுகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த 40 நாட்களாக பல்வேறு அறச்செயல்களால் நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்தி கொண்டே வருகிறோம். நம்முடைய அறச்செயல்களெல்லாம் அர்த்தமுள்ளவைகளாக மாற வேண்டும். நம்மை வருத்தி கொள்வது இறைவனுக்கு ஏற்புடைய நோன்பு என்று நினைக்கிறோம். இறைவன் நம்முடைய வருத்தத்தை பார்த்து அகமகிழ்கிறவர் அல்ல. மனிதர்களிலே பிறருடைய துன்பத்தை கண்டு இன்பம் காணுகிற போக்கு மனநோயாளிகளாக பல பேரிடத்திலே இருக்கிறது. சாடிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். நமக்கு ஆகாதவர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், அருகில் இருக்கிறவர்கள் துன்பப்படுகிற காட்சியை கண்டு அதன் முதல் மகிழ்ச்சி அடைகின்ற மனப்பான்மை கொண்டவர்கள் மனநோய்க்கு ஆள்பட்டவர்கள். இறைவன் அத்தகையவர் அல்ல. நாம் வருத்தப்படுவதை, நாம் துன்பப்படுவதை, நாம் படுகின்ற பல்வேறு துன்ப நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து மனதிற்குள்ளே மகிழ்ச்சி கொள்கிறவர் அல்ல நம்முடைய இறைவன். பிறகு எதற்காக நம்மை நாம் வருத்தி கொள்ள வேண்டும்? வருத்தி கொள்ள வேண்டும் என்பதை விட திருத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் திடமாக இருக்க வேண்டும். நம்முடைய அறச்செயல்கள் அர்த்தமுள்ளவைகளாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட அறச்செயல்கள்? நாம் உண்ணா நோன்பு இருக்கிற பொழுது மிச்சப்படுகின்ற அந்த பணம் வெறும் வயிறோடு இருக்கிற பல பேருடைய பசியை ஆற்ற வேண்டும். நம்முடைய எளிய வாழ்வு மூலம் சேமிக்கப்படுகிற பணம் பல பேருடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். இன்னும் பல்வேறு அறச்செயல்களால் நாம் சேமிக்கின்ற பணமெல்லாம் பிறருக்கு வாழ்வு தருவதற்காக, அவர்கள் தங்குவதற்கு குடிசைகளாக, அவர்கள் அணிவதற்கு உடைகளாக, உண்ணுகின்ற உணவாக மாறுகிற பொழுதுதான் நம்முடைய தவச்செயல்கள், அறச்செயல்கள் அர்த்தம் பெறுகின்றன. அப்படி பார்க்கிற பொழுது நாம் எத்தனையோ தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நம்முடைய வாழ்வில் பல்வேறு அறச்செயல்களை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக தவச்செயல்களை மேற்கொள்கிறோம். அதிலே ஒன்றுதான் திருத்தலங்களுக்கு செல்லுவது. 14 ஆலயங்களை, அதுவும் அருள் பெற்ற திருத்தலங்களை சந்திப்பது பயன்பெறும், நம்முடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நல்லதுதான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆனால் அந்த ஆலயத்தை மாத்திரம் தொழுவதால் சாலவும் நன்றாகி விடாது. அன்றாடங்காட்சிகளாக, தினசரி கூலிகளாக, வறுமைக்கும் வாழ்க்கைப்பட்டவர்களாக, ஒருவேளை உணவை கூட அறிந்திராத மக்களாக இருக்கிறவர்களை நாம் சந்திப்பது ஆண்டவரை சந்திப்பதற்கு சமம். ஆகவே பணம் செலவு செய்து திருத்தலங்கள் தோறும் சென்று வழிபடுகிறதை விட எத்தனை அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், யாராலும் கவனிக்கப்படாத மக்கள் இருட்டறையிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். ஏன்? அநாதைகள் அல்ல, நம்மை பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள். இப்படிப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்திலும் அநாதை இல்லத்திலும் யாரும் சந்திக்காத நிலையிலே அநாதைகளாக கிடக்கிறார்கள். அவர்களை சந்தித்தால் எத்தனை நன்மைகள் பிறக்கும் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். திருத்தலங்களுக்கு போகிற மக்கள் கொஞ்சம் தங்கள் வழிமுறைகளை திருத்தி கொண்டு இப்படிப்பட்ட இல்லங்களை சந்தித்தால், தாய் தந்தையர்கள் அநாதை இல்லங்களில் அநாதைகளாக கிடக்கிறார்கள், அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசிரை பெற்றால், ஏழைகள் எளியவர்களாக இருக்கிறவர்களை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் வசதிகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டால் எவ்வளவு வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அது மட்டுமல்ல, இந்த தவக்காலத்தில், குறிப்பாக புனித காலத்தில் நம்மை புனிதப்படுத்துகிற ஒரு செயல் மன்னிப்பு தான். இயேசு நமக்கு தந்த மாபெரும் பரிசு மன்னிப்பு தான். ஒரு கன்னத்தில் அடித்தவனுக்கு மறுகன்னத்தை காட்டு என்று சொல்லி இந்த பூமியில் புதிய வேதத்தை எழுதி வைத்தவர் இயேசு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று பழிக்கு பழி வாங்குகின்ற போக்காகத்தான் பழைய ஏற்பாட்டினுடைய வேதம் இருந்தது. அந்த
வேதத்தை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு நம்மை எதிர்க்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களையும் பாசத்தால் அடைக்க வேண்டும் என்று புதிய வேதம் சொன்ன இயேசுவின் பிள்ளைகள் நாம். பல்வேறு காரணங்களால் நம்முடைய மனம் காயப்பட்டு பிறரோடு சங்கடப்பட்டு விலகி இருப்போம். அவற்றையெல்லாம், அந்த காயங்களையெல்லாம் மன்னிப்பு என்கிற களிம்பாலே தான் தடவ வேண்டும். ஆகவே இந்த புனித காலத்தில் மன்னிப்போம், மறப்போம் என்கிற எண்ணத்தை வளர்ப்போம். காரணம், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்கள் குறைந்த நாட்கள். ஆகவே நிறைந்த பலன் தர வேண்டுமென்றால் நம்முடைய ஈகோ என்கிற தன்னாண்மை நிலையை கை கொள்ளாமல் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்று அவர்கள் நமக்கு செய்த குற்றங்களையெல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வது நல்ல பலன் தரும். அப்படிப்பட்ட பலன்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த புனித காலம் பயன்பட வேண்டும்.